வெல்கம் டு ஹெச்பி ஏஜே கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேட்டர்ன் ஸ்டிச். பேட்டர்ன் ஸ்டிச் எப்படி போடணும்னு பாருங்க. ஃபஸ்ட்டு செயின் நம்ம சுற்றி போடணும். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். நான் ஒரு கேர்ள் பேபியோட பிக்சர் எடுத்திருக்கேன், சரியா? அதனால் செயின் கொஞ்சம் ஸ்பீடாகவே நான் போட்டுறேன். ஏன்னா சுற்றி ஃபுல்லுமே செயின் போட்டு அந்த ஷேப்பை நம்ம கொண்டு வரோம். கொண்டு செயின் ஸ்டிச் போடுறோம். இந்த தடவை பேட்டர்ன் ஸ்டிச் உங்களுக்கு ஒரு பொம்மை சுற்றி நம்ம செயின் போடுறோம். செயின் போட்டு அந்த ஷேப்பை ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறோம். இது நான் ஒரு சும்மா ஒரு பொம்மை மாதிரி ஒரு பிக்சர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த பிக்சர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் எப்படி பேட்டர்ன் நம்ம பண்ண போகிறோன்னு தான் நம்ம பார்க்கணும். ஃபுல்லு செயின் போட்டு எண்டு நாட் போட்டு விட்ருக்கேன். இது நீங்கள் ஆல்ரெடி செயின் ஸ்டிச் நீங்கள் போட்ட செயின் ஸ்டிச் தான். ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் போட்டு விட்டு பண்ணுறோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ஐக்கு இது ஒரு சின்ன பிக்சர் சிம்பிளாக பண்ணணும் அப்படிங்கிறது அவ்வளோதான். இதில் பாருங்கள், பேட்டர்ன் ஸ்டிச் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதில் எதில் எல்லாம் பேட்டர்ன் ஸ்டிச் நம்ம பண்ணுறோமோ அதில் எல்லாம் சின்ன சின்னதாக லைன் போட்டு பிரிக்கணும். பென்சிலில் போட்டிருக்கனால உங்களுக்கு தெரியல, சின்ன சின்ன லைன் போட்டு நம்ம அது கணக்காக பிரிக்கணும். நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் எதில் போடுறோமோ அதில் நீங்கள் பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். பார்த்திங்களா எப்படி போடுற லைன் பார்க்குறீங்க. எந்த இடத்துல எப்படி போடணும் அப்படிங்கிறது இதில் நீங்கள் பார்க்க முடியும், சரிங்களா? சின்ன பிக்சர் பெரிய பிக்சரோ எந்த பிக்சரில் போட்டாலும் இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மேலே என்ன த்ரெட் எடுத்துருக்கேன்னு பார்த்துக்கிங்கன்னா பிளாக் கலர் தான் எடுத்திருக்கேன். ஒரு செயின் போட்டு அதுக்கு பக்கத்தில் செயின் போட்டு பக்கத்தில் லாக் செயின் போட்டு எடுத்து அது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மேலே செயின் கொண்டு போய் கீழே, அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி. இது வீடியோ கவரேஜ் கொஞ்சம் இதாகிட்டு நான் அடுத்த ஸ்டிச் இடத்துல நான் காட்டுறேன். பட்டன் ஹோல் நம்ம எப்படி போடுறோமோ அதே போல் செயின் போட்டு மேலே செயின் போட்டு கீழே கொண்டு கீழே ஒரு லாக் செயின், மேலே செயின் போட்டு மேலே செயின் போட்டு கீழே கொண்டு ஒரு லாக் ஸ்டிச், லாஸ்ட்டில் ஒரு எண்டு நாட் போட்டு முடிக்கிறோம். இதில் பாருங்கள், செயின் போட்டு பக்கத்தில் ஒரு லாக் செயின் போட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு செயினை போட்டுட்டு இந்த ரெண்டு செயினுக்கு நடு பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸில் நம்ம செயினை கொண்டு போய் எடுக்கிறோம். எடுத்து கீழே கொண்டு சேம் பட்டன் ஹோல் தான் லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். செயினை போடும் இந்த ரெண்டு ஸ்டிச்சஸுக்கு நடுவில் ஒரு செயின் போட்டு கீழே இழுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கும். செயின் போடுறோம். பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு செயினுக்கு நடுவில் அந்த செயின் மேலே செயினை எடுத்து போட்டு கீழே கொண்டு லாக் ஸ்டிச். இந்த இடத்துக்கு ஏற்றபடி நம்ம என்ன செய்யணும்னா செயின் போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த கம்மியான பிளேஸாக இருந்தாலும் அதுக்கு தகுந்தவாறு நம்ம பண்ணணும். பார்க்குறதுக்கே அது ரொம்ப அழகாக எடுத்துக்காட்டும். இது ஃப்ளவர்ஸோட பெட்டல் இருக்குல்ல, ப்ளவுஸுக்குலேயே போடலாம். ஃப்ளவர்ஸோட பெட்டல்லாம் அது ரொம்ப ரிச்சாக அழகாக கொடுக்கும். இப்போ டபுள் கலரில் பெட்டல் எல்லாம் இருக்கும் இந்த சாரீஸ் இருந்துன்னா அதுக்கு ஒரு கலர் நம்ம இந்த மாதிரி கொடுத்தோன்னா அடியில் உள்ள கலர் எடுத்து காமிக்கும். அதில் லாக் செயின் போட்டாச்சு. அது பிறகு பக்கத்துலேயே செயினை போட்டு
ரெண்டு செயினுக நடுவிளையாட்டு ஸ்டிச் போட்டு கீழே பட்டன் ஹோல் போடுற மாதிரி இழுக்கிறோம். செயின் போடுறோம், ரெண்டு செயினுக்கு நடுவில் போட்டு பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி செயின் போடுறோம். ரெண்டு செயினுக்கு நடுவில் பட்டன் ஹோலை இழுக்கிற மாதிரி இழுத்து செயினை போடுறோம். செயின் போடுறோம், ரெண்டு செயினுக்கு நடுவில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் போடுற மாதிரி நம்ம போடுறோம். ரெண்டு செயினுக்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா? செயின் போட்டு மேலே ரெண்டு செயினுக்கு நடுவில் ஸ்டிச்சை போட்டு கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச்சு கொடுக்குறோம். செயின் போடுறோம், ரெண்டு செயினுக்கு நடுவில் ஸ்டிச்சை போட்டு கீழே ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். செயின் போடுறோம், ரெண்டு செயினுக்கு நடுவில் லாக் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு முடிக்கணும். செயின் போடுறோம், செயினுக்கு நடுவில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு முடிக்கும். செயின் போட்டு ரெண்டு செயினுக்கு இடையில லாக் ஸ்டிச் போட்டு முடிக்கும். அப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு எண்டு நாட் போட்டு அந்த பிளேஸை நம்ம முடிக்கிறோம். இந்த பிளேஸில் வந்து இருக்கனால அதில் அந்த பிளேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா எந்த பிளேஸில் இருக்கோ அதுக்கேற்றபடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செயின் பேட்டர்ன் ஸ்டிச் வந்து போடணும். எப்படி போடின்னு பார்த்துக்கோங்க. அதில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அந்த பிளேஸு ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். பார்த்திங்கன்னா அதில் பேட்டர்ன் ஸ்டிச் வந்து நமக்கு கிளியராக வந்துடுச்சு. பார்க்குறதுக்கு அது ஒரு நீட்டாக அழகான ஒரு லுக்கில் கொடுக்குது. கட் ஒர்க் மாதிரி பார்க்குறது இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து பாடி பார்ட்டில் வந்து நம்ம எப்படி போடுறோன்னு நீங்கள் பார்க்குதியா? அதுக்கு வந்து நான் என்ன கலர் எடுத்துருக்கிறேன்னா க்ரீன் கலர். அதில் பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி விழுந்துடுச்சு. பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் செயின் போட்டு மேலே எடுத்து லாக் செயின் கொடுக்கும். பக்கத்தில் செயின் போட்டு மேலே போட்டு கீழே எடுத்து ஒரு லாக் செயின் கொடுக்கும். இதில் போட்டு மேலே கொண்டு போய் கீழே கொண்டு வந்து ஒரு லாக் செயின், மேலே கொண்டு போய் கீழே கொண்டு வந்து ஒரு லாக் செயின், அதில் ஒரு லாக் செயின் போட்டு முடிக்கிறோம். அடுத்தது திரும்பவும் இங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம். செயின் எடுத்துகிட்டு வந்து மேலே ரெண்டு இடத்துக்கு நடுவில் கொண்டு போய் கீழே கொண்டு வந்து லாக் ஸ்டிச் கொடுக்கும். பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டிச்சுக்கு நடுவில் செயினை போட்டு கீழே கொண்டு வந்து லாக் ஸ்டிச், ரெண்டு ஸ்டிச்சுக்கு நடுவில். அதில் வந்து லாக் ஸ்டிச் போட முடியலை. அதுக்கப்புறம் பக்கத்தில் எடுத்து செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் லாக் ஸ்டிச், ரெண்டு செயின் ஸ்டிச்சுக்கு நடுவில் லாக் போட்டு இப்போ பாருங்கள் லாக் ஸ்டிச் போட்டு சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான் இது வரும். இந்த ஸ்டிச் உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆரி ஒர்க் வந்து தொடர்ந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய சேனல் பார்த்து வந்து கற்றுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பேட்டர்ன் ஸ்டிச் வச்சு ஒரு எப்படி வந்து ஒரு நம்ம வந்து ஒரு பொம்மையோட படத்தை நம்ம எப்படி பண்ணுறோம், அப்புறம் பிக்சர் எப்படி இது பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. செயின் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே மேலே செயின் போட்டு மேலேருந்து கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே கொண்டு வந்து லாக் ஸ்டிச். பிகினராக இருக்கீங்கன்னா நான் வந்து ஆரி கிளாஸ் வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன். இது வந்து 31வது கிளாஸு.
முதல்லேருந்தே கற்றுக்கிட்டு அதை நீட்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து நீங்களும் ஆரி டிசைனராக உங்களால் மாற முடியும். இது எல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பேசிக் கிளாஸ் போயிட்டுருக்கு, தொடர்ந்து பார்த்து கற்றுக்கோங்க. புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை பாருங்கள். செயின் போட்டு பார்த்திங்களா, கீழே பாவாடைக்கு வந்து செயின் போட்டு லாக் போடுறோம், செயின் கொடுக்குறோம், செயின் போடுறோம், லாக் போடுறோம், செயின் கொடுத்து செயின் போட்டு லாக், செயின் போட்டு இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து அதற்கான பதிலை கொடுக்குறேன். செயின் போட்டு பார்க்குறீங்களா? பிகினராக இருக்கிறவங்க வரலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக வர. முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. முயற்சி வந்து பண்ணிகிட்டே இருங்க. செயின் போட்டு அந்த ரெண்டுக்கு நடுவில் ஏட்டு பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்டிச் போட்டு. இது வந்து பேட்டர்ன் ஸ்டிச்சில் டைப் 1 நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா கீழே கொண்டு வந்து பண்ணோம். சேம் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம போடும்போது அந்த ஸ்டிச்சோட இதுவே ஹைலைட் பண்ணி காமிக்குது. பார்த்திங்களா? பிளாக் கலர், க்ரீன் கலர் நீங்கள் வந்து கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அது நல்ல ஸ்டிச்சஸ் வந்து பார்க்கறதுக்கே அழகு ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்குறது இந்த ஸ்டிச் போடும்போது. செயின் போட்டு மேலேருந்து லாக் ஸ்டிச் கொடுங்க, செயின் போடுங்க, மேலே ரெண்டுக்கு நடுவில் கொண்டு போய் கீழே கொண்டு வந்து லாக் ஸ்டிச். எப்படி பட்டன் ஸ்டிச்சோ அதே போல் தான் லாக் ஸ்டிச். இல்லை வேறு வித்தியாசமாக எதுவும் கிடையாது. பார்த்திங்கன்னா தெரியும், செயின் போட்டு மேலே நடுவில் லாக் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். அதே போல் தான் செயின் போட்டு ஃபினிஷிங் உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். நடுவில் இருக்க பெல்ட் மாதிரி இருக்கிற பிளேஸ்லேயே நம்ம வந்து அதில் ரெட் கலரில் நம்ம கொடுக்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு ரெண்டுமே காம்பினேஷன் பார்க்கும்போது அது ஒரு சூப்பரான காம்பினேஷனில் உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா அதில் வந்து எண்ணாட் போட்டு நம்ம முடிக்கிறோம். அப்புறம் நடுவில் வந்து அது ரெட் கலர் போடும்போது பாவாடை சட்டை வந்து க்ரீன் கலர், நடுவில் இருக்கிற பெல்ட் வந்து நம்ம ரெட் கலர், பிங்க் கலர் இல்லை தெரியுது உங்களுக்கு, ரெட் கலரில் எடுத்து அதில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி போடுவோமோ அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். பண்ணும்போது இது இன்னும் ஹைலைட் பண்ணி அந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு காமிக்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு பிக்சர் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணும்போது எந்த ஒரு ப்ளவுஸையும் உங்களால் தனியாக மேனேஜ் பண்ணி பண்ண முடியும்ல கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். என்னோடய ஆல்பம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஆல்பம் வந்து ஒன்று நீங்கள் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டிச்சஸ், என்னோடய கிளாஸை மொத்தமாக பார்த்து அது என்னோடய ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு பார்த்து ஒரு இதே மாதிரி ஒரு பிக்சர் எடுத்து ஆல்பம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.